வெல்கம் டு மை சேனல். ஸோ டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நான் முன்னாடி வந்து டோபாலஜி டெஃபினிஷன் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து டோபாலஜி டாப்பிக்கில் வந்து ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸ் அல்லது T2 ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய டெஃபினிஷன், ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அதனுடைய இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் நான் அந்த வீடியோ கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, உங்களுக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸ் அல்லது T2 ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் கமா டவு இஸ் செட் டு பி T2 ஸ்பேஸ் ஆர் ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸ் இஃப் ஃபார் எனி 2 பாயிண்ட்ஸ் A கமா B. அது வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கணும், ஓகேவா? A நாட் ஈக்குவல் டு B இருக்கணும். ஸோ A கமா B பிலாங்ஸ் டு X, then there exist open sets U and V such that A belongs to U, B belongs to V, and the U intersection V equal to pi. ஓகேவா? அந்த ரெண்டு ஓப்பன் செட்ஸுக்கும் நடுவில் எந்த காமன் பாயிண்ட்ஸுமே இருக்கக்கூடாது. ஸோ அதான் வந்து ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸோட டெஃபினிஷன். ஸோ அதாவது எக்ஸ் கமா டவுங்கிற ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் இருக்குது. எக்ஸ் கமா டவு, அதில் வந்து ஏபிங்கிற 2 டிஸ்ஜாயின்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏயை வச்சு வரக்கூடிய அந்த யூங்கிற ஓப்பன் செட்டும் பி, ஓகேவா? இது ஏ, இது பி, பிங்கிற பாயிண்ட். ஸோ இது வரக்கூடிய ஓப்பன் செட் வி, யூவி, இந்த ரெண்டு ஓப்பன் செட்டும் எப்படி இருக்கணுமா? டிஸ்ஜாயிண்டாக இருக்கணுமா? அதாவது யூ இன்டர்செக்ஷன் வி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டுக்கும் வந்து நடுவில் எந்த காமன் பாயிண்ட்ஸுமே இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. ஸோ யூ இன்டர்செக்ஷன் வி ஈக்குவல் டு பை. ஸோ இதான் வந்து ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸோட டெஃபினிஷன், ஓகேவா? இதனோட நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏபிசி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ T2 ஸ்பேஸ், ஓகேவா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு A கமா B வித் டோபாலஜி டவு 2 ஈக்குவல் டு, ஓகேவா? டவு 2ங்கிற இந்த டோபாலஜி எடுத்துக்கிறேன். இது T2 ஸ்பேஸா அது ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸாக நம்ம செக் பண்ணலாம். ஸோ T2 முதல்ல வந்து டவு 2, இந்த டவு 2ங்கிற செட்டில் வந்து இருக்கிற எல்லா செட்ஸுமே வந்து முதல்ல ஓப்பன் செட்ஸ், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 2 பாயிண்ட் எடுக்கிறேன், டிஸ்ஜாயின்ட் பாயிண்ட்ஸ் A கமா B. எக்ஸுங்கிற செட்டில் ஏபின்னு 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அந்த A கமா B எடுத்துக்கிறேன், விச் இஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். அந்த 2 பாயிண்ட்டுமே டிஸ்ஜாயிண்டாக இருக்குது, ஏ நாட் ஈக்குவல் டு பியாக இருக்குது. அண்ட் தென் ஏங்கிற செட்டு இங்கே டவு 2ல் எங்கே இருக்கும்? ஏங்கிற பாயிண்ட் வந்து எந்த செட்டில் இருக்கும்? ஏங்கிற எந்த செட்டில் இருக்கும், ஓகேவா? ஏ பிலாங்ஸ் டு சிங்கிள் தென் ஏ ஓப்பன் செட் இங்கே இருக்கும். அண்ட் பிங்கிற பாயிண்ட் வந்து பி சிங்கிள் தென் செட் பி இந்த செட்டில் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த 2 ஓப்பன் செட்டையும் நான் இன்டர்செக்ட் பண்ணால், ஏபிங்கிற செட்டை நான் வந்து இன்டர்செக்ட் பண்ணால் விச் இஸ் ஈக்குவல் டு பை. ஸோ இந்த 2 ஏபிங்கிற பாயிண்ட்டுக்கு காமனாக எதுவுமே இல்லை. ஸோ ஏ டிஃபராக இருக்குது, பி டிஃபராக இருக்குது. ஸோ அப்போ வந்து ரெண்டுமே வந்து டிஸ்ஜாயிண்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் எ T2 ஸ்பேஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் T2 ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஏபிசி வித் டோபாலஜி டவு 1. ஸோ நான் அந்த டோபாலஜி எடுத்துக்கிறேன், ஓகேவா? இது டோபாலஜியோட எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால தான் இது டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். டவு 1ங்கிறது என்னது? இந்த செட்டு, ஓகேவா? ஸோ இது வந்து T2 ஸ்பேஸா ஆர் நாட் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸா அல்லது இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸ் டெஃபினிஷன் படி 2 டிஸ்ஜாயின்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். A கமா B பிலாங்ஸ் டு எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிற செட்டில் ஏபிசி 3 பாயிண்ட் இருக்குது. நான் அதில் ஏபி எடுத்துக்கிறேன், அந்த ரெண்டுமே டிஸ்ஜாயின்ட் பாயிண்ட், ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஏங்கிற பாயிண்ட் வந்து பிலாங்ஸ் டு இந்த டவு 1ல் எங்கே இருக்கும்? எந்த செட்டில் இருக்கும்? ஏங்கிற செட்டில் இருக்கும், ஓகேவா? இப்போ ஏ பிலாங்ஸ் டு சிங்கிள் தென் ஏ. அண்ட் பிங்கிற இன்னொரு பாயிண்ட் வந்து எங்கே இருக்கும்? இந்த டவு 1ங்கிற ஸ்பேஸில், ஓகேவா? பிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்கும்? பையில் இருக்காது, ஏல இருக்காது, சிலையும் இருக்காது. அண்ட் ஏசிங்கிற செட்டில் இருக்குமா? இருக்காது. ஸோ அப்போ பிங்கிற பாயிண்ட் எங்கே மட்டும் தான் இருக்கும்? எக்ஸில் மட்டும் தான் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏபிசி. ஸோ எக்ஸில் மட்டும் தான் அந்த பிங்கிற பாயிண்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ ஏக்கும் இந்த எக்ஸுக்கும் நான் இன்டர்செக்ஷன் எடுக்கிறேன், ஓகேவா? ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் எக்ஸுங்கிற பாயிண்ட்டுக்கும் நான் இன்டர்செக்ஷன் எடுத்தால், ஸோ அதுக்கு நமக்கு காமனாக வந்து ஏங்கிற பாயிண்ட் எக்ஸ்லேயும் இருக்குது, இந்த ஏங்கிற செட்லேயும் இருக்குது.
ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ சிங்கிள் தென் ஏ வந்துடும். ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு பை. ஸோ இது ரெண்டுமே டிஸ்ஜாயிண்டாக இல்லை. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை நம்ம என்ன சொல்கிறோம், இட்ஸ் நாட் அ T2 ஸ்பேஸ். ஓகேவா, T2 ஸ்பேஸ் இல்லைங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், அதாவது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ், ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸுக்கு கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். எவ்ரி மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் T2 ஸ்பேஸ். ஓகேவா, மெட்ரிக் ஸ்பேஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா T2 ஸ்பேஸாக இருக்கும். இதுக்கு வந்து லென்த்தாக ஒரு ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க, நான் இதில் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. எவ்ரி மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் T2 ஸ்பேஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து டிஸ்க்ரீட் ஸ்பேஸில், டிஸ்க்ரீட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் வித் அட்லீஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அந்த செட்டில் வந்து அட்லீஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அது என்னவாக இருக்கும், T2 ஸ்பேஸாக இருக்கும். அதான் ரிசல்ட்டு. ஓகேவா, டிஸ்க்ரீட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் கமா டவ் இஸ் அ T2 ஸ்பேஸ், ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸாக இருக்கும். டிஸ்க்ரீட் டோபாலஜியில் அட்லீஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் இருந்தால். டிஸ்க்ரீட் டோபாலஜி அட்லீஸ்ட் 2 பாயிண்ட்ஸில் வந்து நான் A, B 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன், 2 பாயிண்ட். ஸோ எக்ஸுங்கிற செட்டில் வந்து ஏபிங்கிற 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஏங்கிற பாயிண்ட் வந்து ஏங்கிற ஓப்பன் செட்டில் இருக்கும். B belongs to B, which implies அந்த ஏக்கும் பிக்கும் அந்த 2 ஓப்பன் செட்ஸுக்கும் இன்டர்செக்ட் பண்ணால் இட் இஸ் ஈக்குவல் டு பை. அதே மாதிரி நான் வந்து பிசின்னு இன்னும் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அதுவும் அதே மாதிரி தான், இன்டர்செக்ட் பண்ணால் பி இஸ் அ டிஸ்ஜாயின் பாயிண்ட்ஸ். ஓகேவா, ரெண்டுமே டிஸ்ஜாயின் செட்ஸாக இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு பை. ஸோ அடுத்து A, C எடுக்கிறேன். A belongs to Aங்கிற செட்டு. A, C 2 பாயிண்ட் எடுத்துக்குவோம். A belongs to Aங்கிற ஓப்பன் செட்டில் இருக்கும். C belongs to C ஓப்பன் செட். implies intersection of A and C பார்த்தோம் அப்படின்னா இஸ் பை வந்துடும். ஸோ வந்து டிஸ்க்ரீட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து என்னவாக இருக்கும், T2 ஸ்பேஸாக இருக்கும், ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ வந்து டிஸ்க்ரீட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து T2 ஸ்பேஸாக இருக்கும். அடுத்து வந்து இன்டிஸ்க்ரீட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதான் வந்து லாஸ்ட்டாக உள்ள எக்ஸாம்பிள், நாட் T2 ஸ்பேஸுக்கு உள்ள எக்ஸாம்பிள். ஓகேவா, ஸோ இது வந்து ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸ் இல்லைங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இன்டிஸ்க்ரீட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் இஸ் நாட் அ T2 ஸ்பேஸ், நாட் ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸ். ஓகேவா, ஸோ இப்போ வந்து அதுக்குள்ள எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இன்டிஸ்க்ரீட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னால் அந்த செட்டில் 2 ஓப்பன் செட் தான் இருக்கும். தட் இஸ் லெட் டவ் ஈக்குவல் டு பை கமா எக்ஸ். ஓகேவா, எக்ஸுங்கிற அந்த ஒரே ஒரு டோபாலஜிக்கல் அந்த ஸ்பேஸில் வந்து இந்த 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த டவுங்கிற செட் எடுத்துக்கிறேன், பை கமா எக்ஸ். இது வந்து திஸ் இஸ் வந்து இன்டிஸ்க்ரீட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். ஓகேவா, அல்லது நம்ம ட்ரிவியல் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன கிடையாது, T2 ஸ்பேஸ் கிடையாது. ஓகேவா, இது ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸ் கிடையாது. அதுக்குள்ள ரீசன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். பிகாஸ் there is வந்து ஒன்லி ஒன் ஓப்பன் செட் எக்ஸ் which is a neighborhood of each of its points and இதில் வந்து என்ன இருக்காது, நெய்பர்ஹுட் வந்து டிஸ்ஜாயிண்டாக இருக்காது. நோ டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் கேன் ஹாவ் டிஸ்ஜாயின் நெய்பர்ஹுட்ஸ் இருக்காது. அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸுங்கிற செட்டில் வந்து நான் வந்து A, Bன்னு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ A, B பிலாங்ஸ் டு எக்ஸ். எக்ஸுங்கிற செட்டில் இருந்து A, B 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ A பிலாங்ஸ் டு எந்த ஓப்பன் செட்டில் இருக்கும், எக்ஸுங்கிற ஓப்பன் செட்டில் தான் இருக்கும். அண்ட் அகெயின் B பிலாங்ஸ் டு எக்ஸுங்கிற ஓப்பன் செட்டில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து எக்ஸ் இந்த நெய்பர்ஹுட், இந்த 2 நெய்பர்ஹுட்டுக்கும் வந்து நம்ம இன்டர்செக்ட் பார்த்தா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து எப்படி இருக்கும், டிஸ்ஜாயிண்டாக இருக்காது. ஸோ ஓகேவா, அப்போ வந்து எக்ஸ் இன்டர்செக்ஷன் எக்ஸ் 2 ஓப்பன் செட்டுமே வந்து எக்ஸ். ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு பை வரல. ஸோ திஸ் இஸ் வந்து நாட் அ T2 ஸ்பேஸுக்கு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸோட இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்லாம் என்னன்னு பார்த்துருவோம். அடுத்து வந்து ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸ் T2 ஸ்பேஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் தென் T2 ஸ்பேஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக இம்ப்ளைஸ் T1 ஸ்பேஸாக இருக்கும். பட் வந்து ரிவர்ஸ் இஸ் நாட் ட்ரூ, த கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. T1 ஸ்பேஸ் வந்து நீ நாட் பி ஏ T2 ஸ்பேஸ். ஓகேவா, ஸோ இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து செகண்ட் ரிசல்ட் என்ன, சப்ஸ்பேஸ் ஆஃப் ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸ் இஸ் ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸ். ஓகேவா, அதாவது ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸோடைய சப்ஸ்பேஸும் எப்படி இருக்கும், ஹவுஸ்ட்ராஃபாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரிசல்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸ் இஸ் ஹவுஸ்ட்ராஃப். 2 ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸு, 2 டவ் 1 டவ் 2 2 ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 ப்ராடக்ட்டும் என்னவாக தான் இருக்கும், ஹவுஸ்ட்ராஃபாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ரிசல்ட் எவ்ரி பாயிண்ட்
எவ்ரி ஃபைனைட் பாயிண்ட் செட் ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்டு. ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த் ரிசல்ட் என்னன்னா காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஹவுஸ்டாக் ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.